தெரியும். ஒரு நாள் வந்து இங்கே தங்குவாங்க, ஒரு நாள் வந்து ஃபஸ்ட் வீட்டில் தங்குவாங்க. 2 பேருமே சிஸ்டர் இதில் வந்து இதில் எந்த டீட்டெயில் கொடுத்தாலுமே வராது சிஸ்டர். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கல பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம். எதுனாலும் நீங்கள் நம்ம இன்ஸ்டாவில் தான் கான்டாக்ட் பண்ணிக்கணும். ஹவ் ஆர் யூ அக்கா? ஹாய் அக்கா. ஜோய் விஜய், விஜிமா வாங்க. தேங்க்யூ. ஹரிஷ் ஹாய். ஓகே, எல்லாருக்கும் ஹாய்ப்பா. நான் இப்போ சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, நம்ம வந்து நம்மளுடைய இளமை பருவத்தில் பிரச்சனை ஏதோ ஒரு காரணத்தால் ஏதோ ஒரு பிரச்சனையால் நம்ம வந்து எப்படியோ லவ் பண்ணி எப்படியோ கல்யாணம் பண்ணிடுறோம். ஆனால் எங்கள் வாழ்க்கை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆகி போயிடுச்சு. வாழ்க்கைனா என்னன்னே தெரியாத அளவுக்கு வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த வாழ்க்கையில் 3 பேருக்குமே நிம்மதி, 3 பேராலுமே சாப்பிட முடியல, 3 பேருமே ஓடிக்கிட்டே இருக்கணும். நானுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்குன்னு மட்டும்தான் பேர். ஆனால் காலையில் எழுந்தால் நைட் வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது ஃப்ரெண்ட்ஸ். தம்பியை பார்த்துட்டு ஏதோ ஒன்று வேலை செஞ்சுட்டு யூடியூப்லேயுமே வந்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. நான் வந்து 1:30 மணிக்கு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன்னா எனக்கு கிட்டத்தட்ட 1 மணிலேருந்து நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள்லாம் வந்து எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நானுமே ஒரு பக்கம் சமைச்சாலும் சாப்பிட முடியலன்ற அளவுக்கு எனக்கு இங்கே பிரச்சனையாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டே நான் 3 வேளை சாப்பிட்றதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். 2 வேளை தான் சாப்பிட்றேன். என் வீட்டுக்காருமே அப்படி தான். அவருக்கு வந்து கேன் வந்து இப்போ நான் செல்ஃபியில் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 4 ட்ரிப்பு 5 ட்ரிப்பு அந்த டாட்டா ஏசி ஃபுல்லாக ஏற்றணும், இறக்கணும், வீடு வீடாக எடுத்துகிட்டு போகணும், மாடிக்கு எடுக்கணும் போது ரொம்ப மூச்சு வாங்குது, என்னால் முடியல. ஏன்னா இளமையான வயசில், அதாவது என் பொண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு சின்ன வயசு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாய்ப்பா எல்லாருக்குமே ஹாய். எனக்கு அந்த பொம்மைக்கெல்லாம் என்ன அர்த்தம்னே தெரியலையே. ஹாய்ப்பா ஹாய். குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர் கந்தன். ஹாய் சிஸ்டர் லைக் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப வெறுப்பாக இருக்குன்றத விட எனக்கு அழுக வருது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சாப்பிட்டியா, நம்ம வீட்டுக்காரர் வந்து துணிமணி இருக்கோ, ஒரு நம்ம வந்து 4 இடத்துக்கு போகிறோம் வர கௌரவம் எல்லாமே விட்டு கூட வாழ்க்கையில் வந்து சாப்பாடுன்றது ரொம்ப முக்கியம். நமக்கு சாப்பிட்டா தான் நம்ம உடம்பு நல்லா இருக்க முடியும். நம்ம வந்து இப்போ ஆசைப்பட்டு ஒரு என்னைய வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எங்கள் அக்காவையும் வந்து வழி இல்லாமல் பார்த்துக்கிற சூழ்நிலைக்கு ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி ஓகே 2 பேருமே நம்ம தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம், 2 பேரையும் நம்ம தான் பார்க்கணும், நமக்கு 4 குழந்தைங்க இருக்குது அப்படின்னு அவர் மைண்டை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக ஓடுறாரு உழைக்கிறேன்னு அவர் உடம்புக்கு எடுத்துக்கிறாரு. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். தங்கப்பட்டு அப்புறம் வாக்கரில் போட்டுடுறேன். இந்த மாதிரி பண்ணேன்னா நீ பயமாக இருக்குது. வா என்னை வந்து இப்போ கூட போய் தட்டு எடுத்துக்கலாம். அம்மா வாழ்க்கை போட்டு கொடுத்தெல்லாம் எடுத்துக்கலாம். மடி தங்கம், நீங்கள் ஏன் செகண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நான் நார்மலாக ஒய்ஃப்னு சொன்னால் என்ன? அதானே ஜெனிஃபர் உண்மை. என்ன ஜெயந்தியா, ஜெர்லின் ஜெயந்தி, உண்மையை தானே சொல்ல முடியும். நம்ம வந்து நார்மலாக ஒய்ஃப்னு எனக்கு சொல்கிறதே எனக்கு வெறுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் சொல்கிறேன். எனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை போல் நீ ஒரு செகண்டு அப்படின்னு என் மைண்டே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதாவது வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இதில் கஷ்டம் இருக்குன்றது எனக்கு தெரியுது. இன்றைக்கி என்னால் 4 பேர் கஷ்டப்படுறாங்கன்றது தெரியுது. ஆனால் இதிலேருந்து போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதிலேருந்து போனேன்னா அதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது மட்டும் மைண்டுக்கு நல்லா புரியுது. அதனால் கஷ்டத்தோடே தான் எல்லா நாளும் கிடக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது வாழ்க்கை. ஸோ அதை நம்ம வந்து அப்படி தான் சிஸ்டர் சொல்ல முடியும் கடைசி வரைக்கும். அதானங்க எனக்கு தலையில் எழுதியிருக்கு, இல்லை நானாக தேடிக்கினேன்னா, இல்லை எனக்கு அமைஞ்சிச்சான்னு இன்னி வரைக்கும் புரியலை. ஹாய் சிஸ்டர் ஹரிஷ். ஹாய் அருள் லக்ஷா. ஹாய் சிஸ்டர் ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கப்பா. ஹாய் அக்கா சாப்பிட்டாச்சா? பாப்பா தம்பி சாப்பிட்டாங்க. நேற்று காலையில் ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தண்ணி கேன் வந்து நாங்கள் 30 ரூபாய்க்கு, அதாவது 2வது ஃப்ளோர் 3வது ஃப்ளோர் 4வது ஃப்ளோர்லலாம் இங்கே இருக்காங்க ஃப்ளாட்டுங்களில் 6 ஃப்ளோர் வரைக்கும் போகும் ஓகேங்களா. 4வது ஃப்ளோரில் போய் தண்ணி கேன் போட்டுட்டு வராரு எங்கள் வீட்டுக்காரு. அவங்க வீட்டில் திறந்து இந்த மாதிரி குட்டி பசங்க அதுக்குள்ளே ஏதோ தூசியோ பிஸ்கெட்டோ போட்டுட்ருக்கு ஓகேவா. போட்டுட்டு அந்த தண்ணி வேஸ்ட் ஆகிட்டுருக்கு. வேஸ்ட் ஆன உடனே இப்போ இது உள்ள ஒரே தூசியாக இருக்குண்ணா, அது எப்படின்னா எல்லாருக்கும் போடுறது தூசி வராமல் உங்களுதில் மட்டும் வருதான்னு இவர் கேட்டிருக்காரு. கேட்டதுக்கு கஸ்டமர்லாம் எப்படிலாம் கஷ்டப்படுத்துவாங்கன்றத சொல்கிறேன். அதிலேருந்து வர காசை தான் இன்றைக்கி நாங்கள் வந்து சாப்பிட்றோன்னும் போதே வலிக்குது. படிச்சுட்டு வேலைக்கு போக முடியாமல் இந்த உட்காந்துட்டு இருக்கு. இந்த ஒரு கொஞ்ச நாளே எனக்கு கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வேலைக்கு போயிட்டா நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் வீட்டுக்காருக்கு அப்படின்னு ஒரு தெம்பு வந்துடுது. வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கும்போது ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி